தம்பி முகத்தை தள்ளி இப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு கிளாம் அண்ட் கிளாஸி. நான் உங்க திவ்யா மாறன். என்னோட வால் வந்து இப்படி இருப்பேன், காலியாக இருக்கும். நான் எந்த வேலையுமே நான் பண்ண மாட்டேன், எதுவுமே நான் வேலை செய்ய மாட்டேன். வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, எதுவும் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கா ஞான உதயம் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், லைக் இந்த ஏஸ்தட்டிக்கான கார்ட்ஸ். ஸோ வந்து இது எல்லாத்தையும் ஒட்டி தான் வந்து நம்ம ரூம் வாலை வந்து ஏஸ்தட்டிக்காக மாட்டோம், அழகியல் பண்ண போகிறோம். புக் வாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பிடிச்ச கேட் நான் ஆன்லைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது 200 தான். நான் இன்னைக்கு வந்து இந்த டேப் 10 ரூபாய் தான். இந்த டேப் வச்சு தான் எனக்கு ஓட்ட போறேன். கம் ஓட்டுனா இதில் வந்து கண்டிப்பாக பிடிச்சிட்டு வந்துடும். ஏன்னா மழைக்காலம், தண்ணி வந்து கார் ஊடும். அண்ட் அதுவும் இல்லாமல் என்னால் பாட்டிலாக கம்லாம் வாங்க முடியாது. சிம்பிளாக வந்து இதை வச்சு ஒட்டி என்னோட ரூம் பாலை வந்து ஏஸ்தட்டிக்காக மாட்ட போகிறேன். லெட்ஸ் see how it looks. என்ன மாதிரி சோம்பேறித்தனப்படாமல் நீங்கள் போயிட்டு கடையில் பேசாமல் வாங்கிட்டு வந்துடுங்க, சரிங்களா? இல்லைனா வந்து ரொம்ப ஆதிப்படும். கம்மனா டக்கு டக்குன்னு ஓட்டிடலாம். டபுள் டேப் இருந்தால் இன்னும் பெட்டர். நான் வந்து டபுள் டேப் ஒட்டலை, ஏன்னா சோம்பேறித்தனம், கடைக்கு போகணுமேனு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்டை எடுத்திருக்கேன். காத்தடிக்குது, வெளியே சவுண்டு கேட்குது, இரிட்டேட் ஆகுது, இது ஒட்ட மாட்டேங்குது. ஒரு லைட் ஒரு டார்க் அப்படிங்கிற ஒரு தீங்க தான் விட்டேன். வேற தட்டிக்கிட்டே இருக்காங்க, தொல்லையா இருக்கு. நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னா இது இப்படி இந்த ஹார்ட் ஷேப் அழகா இருக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, சரியா ஒட்டல. மிஷின் ஃபெயில்டு. நைஸா கொஞ்சம் ஒரு மாதிரி இல்ல. ஆக்சுவலி இந்த கார்டு இருக்கு தெரியுமா, இதுதான் எனக்கு இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கார்ட்ஸ். இது வந்து இந்த ட்ரெயின் ரொம்ப அழகா இருக்கும், லைக் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர். அடுத்தது வந்து இதை நான் இப்படி பார்ப்பேன்னா, ஆமா இப்படிதான் பார்க்கணும். ட்ரீம் ஆன் லிட்டில் ட்ரீமெண்ட் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. ட்ரீம் ஆன் லிட்டில் ட்ரீமர். வீடியோவும் கான்சென்ட்ரேட் பண்ணி இது என்னால் ஒட்ட முடியல. நான் அதனால மொத்தமாக ஒட்டிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஒரு 2 hours மேலே கஷ்டப்பட்டு அதை ஓட்டிட்டேன். உட்காரவே இல்லை. கண்டினியூஸாக பண்ணி வால் டெக்கார் எப்படியோ ஸ்டிக்ஸ் ஒட்டிட்டேன். செம்ம டயர்டாக இருக்குது, சத்தியமாக முடியலை. செலக்டிவாக தான் சில ஸ்டிக்கர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கர்ன்றதால இது சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இந்த மாதிரி வந்து ஏஸ்தட்டிக்காக என்னோட கபோர்ட்ஸில் வச்சுக்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியலை. சரி ஒட்டியாவது வைப்போம் அப்படின்றதுக்காக. இட்ஸ் குட் வைப். அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச வெஸ்பா, எனக்கு வந்து வெஸ்பா வாங்கணும்னு ஆசை. ஸோ அது. அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஒரு விண்டோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் மை ஃபார்எவர் ஃபேவரட் கேட். அண்ட் இது வந்து நான் ஆசைப்பட்டு கிடைக்காத என்னோடய சைக்கிள். அண்ட் நான் எப்பவுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பதுக்காக. அண்ட் என்னோடய கேட் இப்படி எப்போ தூங்கிட்டே இருக்கும் அதுக்காக. அண்டு மியூசிக் நிறைய கேட்பேன், பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓட்டின ஸ்டிக்கர்ஸ். ஐ திங்க் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து அழகாக இருக்கும். கடவுளையும் வர ஒருத்தர் சாவடிக்கிறான் காய்ஸ், சவுண்டு கொடுத்துட்டே இருக்கான். போங்க, அவ்வளோதான், முடிச்சிட்டேன். அண்ட் இது வந்து நான் எங்கே போனாலும் இப்படி ஒரு கிளிக் எடுப்பேன், அந்த ஃபோட்டோ. ஸோ ஃபைனலி இந்த பர்பிள் ஏஸ்தட்டிக் தீம் கார்ட்ஸ் ஒட்டியாச்சு ரூமில். டெக்கரேட்டிவ் திங்கில் ஃபர்ஸ்ட் திங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் தீம்ஸ் வேணும்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், பயோவில் மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.